கினுவா வெயிட் லாஸ்ட்டுக்கு நல்லா இதுக்கு கொஞ்சம் பயறு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த பூக்களை காய வச்சுட்டு எடுத்துட்டு ஃபோட்டோஸ் ஃப்ரேமில் வச்சு ஒட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல கொஞ்சம் பூக்கள் இந்த புக்லேயே காயறதுக்காக வச்சுருக்கிறேன். நிகிதாவை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போகிற நேரம் பஸ்ஸில் போயிட்டு நான் தனியாக திரும்பி வரும்போது நடந்து வந்துடுவேன். ஸ்ப்ரிங் தொடக்கத்துலேயே இந்த இடத்துல கோழி கூற சத்தம் கேட்கும். இப்போ எங்கே சம்மர் தொடங்கிட்டு அதனால் வெயிலுக்கு நடக்கிறதும் சுகமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக நடந்தே போயிடுறது ஸ்கூலுக்கு. அப்படி போகிற நேரம் தான் இன்றைக்கு வீடியோவில் காலம் எடுத்த வீடியோவில் ஒரு கோழி மட்டும் வெளியில் நிற்கும். திருப்ப நிகிதாவை கூட்டுறதுக்காக போகிற நேரம் 3 கோழி வெளியில் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அதனால் ஸ்கூலில் இருந்து திரும்பி வரும்போது நிகிதாவை கோழி விருப்பம். அதனால் இந்த பாதையாலேயே கூட்டி கொண்டு வந்திருந்தேன். முட்டை அவிய வச்சுருந்தேன். அதை அவிஞ்சதும் தண்ணி ஊற்றி ஆற வச்சுருக்கிறேன். உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கால ரைஸும் அவிஞ்சிட்டுது. எனக்கு கீனுவா அவிய வைக்க போகிறேன். அதோட கொஞ்சம் மைசூர் பருப்பும் அவிய வச்சுட்டு கினுவா வெயிட் லாஸ்ட்டுக்கு நல்லா சமைப்பாடு அடைகிறதுக்கும் நேரம் எடுக்கும். ஈவினிங் பசிக்காது. அதனால் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய சாப்பிட மாட்டோம். இங்கால மைசூர் டாலும் கழுவி அவிய வச்சுருக்கிறேன். நீதாக சம்மருக்கு போடுறதுக்கு 2 ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன். இதுதான் சம்மருக்கு வாங்கின ட்ரெஸ். ப்ளூ கலர் ஸ்ட்ரைப் ஃப்ராக். இது ப்ளூ கலர் துணிக்கு மேலே போட்டிருக்கிறதால பிளாக் மாதிரி தெரியுது. இப்போ இங்கே ஆஃபர் போட்டிருக்குது. நான் வின்டர் ட்ரெஸ் இருந்தால் வாங்கலாம் வேண்டுமா. நான் இன்னும் வின்டர் ட்ரெஸ் போடல. இப்போ சம்மருக்கு போடுறதுக்கு நிறைய உடுப்பு தேவைப்படாது. இந்த ஸ்கூல் ஹாலிடே விட்டுடும். ஸோ அங்கே நம்ம அவுட்டிங் போகிற டைம் போடுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். இது ஆஃபரில் இருந்தது €8. அடுத்தது பிஎல் கேர்ள் ஜீன்ஸ். இது 2-3 இயர்ஸுக்கு போடுறதுக்கு, பேபி கேர்ளுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். இதுவும் கியாபியில் வாங்கியிருந்தேன் €12. இதோட போடுறதுக்கு பேபி பாய்க்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். நியூ பார்ன் பேபிக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு 3 மந்த் பேபின்ற சைஸில் இது போடுறதுக்கு அதோட ஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். ஷர்ட் செப்பரேட்டாக இருந்தது. இது 3 மந்த் சைஸில் இல்லை, 1 மந்த் சைஸில் இருந்தது வாங்கியிருக்கிறேன். அடுத்தது நிகிதாக்கு ஒரு டிஷர்ட்டும் இதோட போடுறதுக்கு ஒரு லெக்கினும் வாங்கியிருக்கிறேன். இந்த டிஷர்ட் ஓரளவு திக்கானது. ஓரளவு குளிர் நேரம் போடலாம். நல்ல விண்டருக்கு போடலாது. விண்டர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் போடலாம். இதோட போடுறதுக்கு ஒரு லெக்கினும் வாங்கியிருக்கிறேன். இந்த டிஷர்ட் €8. இந்த லெக்கின் €2. பருப்புக்கு கறிவேப்பிலையும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கிறேன். குழம்புக்கு தாளிக்கிற நேரம் அதில் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். காயமுள்ளி கறிவேப்பிலை வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து பருப்புக்கும் வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ரவா, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை சேர்த்தேன். மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு இதில் அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை சேர்க்க போகிறேன். டின்னருக்கு கொஞ்சம் பயறு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை அரைச்சிட்டு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். சின்ன இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, இதில் அரைச்சிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறேன்.
இங்கே இப்போ ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் எண்டில் இருந்து ஆகஸ்ட் மட்டும் ஸ்கூல் ஹாலிடே. இந்த 2 மாதத்துக்கு வளமையாகவே நான் சமைக்கிற நேரம் வேறு வேலைகள் செய்கிறேன் தான் செய்ய வேணுமென்னு சொல்லுவேன். இந்த 2 மாதமும் தானும் என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிற்பான்னு நினைக்கிறேன்.